கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ஆரம்பிச்சு இதோட 3 நாள் ஆகிப்போச்சு. இந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ளே நிறைய அனிமேக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. என்னென்ன அனிமேக்கு என்னென்ன மாதிரியான அப்டேட்லாம் கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஒரு சிலதுக்கு அது நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு, ஒரு சிலதுக்கு கெட்டதாகவும் அமைஞ்சிருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும். ஹைப் பர்சன்டேஜுமே கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனிமே அப்டேட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக நிறைய அனிமேக்கு பார்த்தீங்கன்னா கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. என்னென்ன அனிமேக்கு விட்டுருக்கானுங்க அப்படிங்கிறத முதல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ சைட்லேருந்து 2026 நியூ இயர் கீ விஷுவல் விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒஷினோகோ சீசன் 3 வரப்போகுது இல்லையா, அது சம்மந்தமாக நியூ இயர் கீ விஷுவல். அதுக்கப்புறம் ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் அந்த அனிமே இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஏப்ரலில் கூட 2026 வரப்போகுது. சீசன் 2 இந்த அனிமேக்கு நியூ இயர் கீ விஷுவல் 2026க்கு முன்னிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வித் யூ லவ் இட் மேக் இட் தாட் அனிமே இருக்கும் பார்த்தீங்களா. இந்த அனிமேக்குமே ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஒரு சென்டென்ஸோட விட்டுருக்கானுங்க. இந்த ஹாப்பி நியூ இயர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், எல்லா அனிமே ஃபேன்ஸுக்கும் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சைட்ல இருந்தும் நியூ இயர் விஷஸ் சொல்லியிருக்கானுங்க. நீ நியூ இயர் விஷஸ் சொல்லி நான் ஒன்றும் அதை தப்பு சொல்ல மாட்டேன். அதுக்கு கீழே ஒரு எழுதியிருக்கான் பார்த்தீங்களா ஒரு வாக்கியம். அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பேத்துது. வி ஹோப் யூ வில் கண்டினியூ டு சப்போர்ட் தி அனிமே ஒன் பஞ்ச் மேன் இன் 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதாவது 2025 அவங்க நம்ம ஏதோ பெரிய புகழ்ச்சியில் தள்ளிட்ட மாதிரியும், இந்த புகழ்ச்சியை எங்களுக்கு 2026 நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிறதுக்குன்னே வரீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. எனிவே அவங்களும் நியூ இயர் விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு நியூ விஷுவல் கீ. அதுக்கப்புறம் நம்ம அசாசினேஷன் கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட்டு ஒரு மூவி வர பார்த்தீங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ விஷுவல் கீ விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் 100 கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ ரியலி லவ் யூ அப்படிங்கிற இந்த அனிமே நம்மளுக்கு 2026 வரப்போகுது. அது சம்பந்தமாகவும் நியூ ஒரு விஷுவல் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. அடுத்ததான் நம்ம மை ஹீரோ அகாடமி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு விஷுவல் கீ. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லியிருக்கானுங்க. அதாவது 2025 அவங்க அனிமே முடிஞ்சு போச்சு இல்லையா. அதனால் 2026 நல்லபடியாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டினியூவாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ப்ளஸ் அல்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஓடி அட்டாக் அண்ட் டைட்டன் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விஷுவல் கீ விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் டேஞ்சர் இன் மை ஹார்ட் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மூவி வரப்போகுது இல்லையா. அது சம்மந்தமாக அந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அமாகாமி சிஸ்டர் ரீசெண்ட் டேஸில் இவங்க ரொம்ப தடவை ஆஜராகிட்டே இருக்கானுங்க. நியூ அது சீசன் கொடுக்க போகிறானுங்களா, சீசன் 2 கொண்டு வர போகிறானுங்களா தெரில. எனிவே 2026க்கு நியூ இயர் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கானுங்க. ஒரு நியூ விஷுவல் கீமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் மை ட்ரெஸ் அப் டார்லிங் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கானுங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் இமேஜ் மாதிரி நம்மளுடைய கீதாகாவை பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜெர்னி அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூ கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அடுத்ததாக வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கூன் அப்படிங்கிற இந்த அனிமே இதோட சீசன் 4 வரப்போகுது இல்லையா. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீ விஷுவல் விடுற மாதிரியும், இந்த 2026க்கு நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு கீ விஷுவல் விடுற மாதிரியும் சேர்த்து ஒரே கீ விஷுவலாக லான்ச் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர் தரப்புலேருந்து ஃபோட்டோபிள் ட்ரான் பண்ணி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. டீமன் ஸ்லேயருக்கு அடுத்ததான் நம்மளுடைய ரீ0 தரப்புலேருந்து ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் கடைசியாக தான் வந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலியோ சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரசியன் இந்த அனிமேக்கும் ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. இத்தனை அனிமேக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் தரப்பா நம்மளுக்கு இவ்வளோ கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்ததான் நம்ம அனிமே அப்டேட்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, இது அப்டேட்டுன்னு சொல்கிறதா இல்லை வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்ம டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி பார்த்தீங்கன்னா மூவி பார்ட் 1 நம்மளுக்கு 2025 ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா பார்ட் 2 2027 பார்ட் 3 2029 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. நானுமே அப்படி தான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இப்போ அஃபிஷியல் நியூஸே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்டர்வியூவில் நம்மளுடைய கிரன்ச்ரோலோடைய வைஸ் பிரசிடென்ட் மார்சல் பெர்கர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கலந்துருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நாங்கள் 2027 2029 நாங்கள் மூவி வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அஃபிஷியலாக சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறதபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 2030 தாண்டி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க மூவி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2027 பார்ட் 2வும் 2029 பார்ட் 3யும் பர மாதிரி அவங்க ஐடியாவே இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டிலே ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. இன்னும் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நான் எங்கடா போகிறது. பார்ட் 2க்கு நான் இப்போயே ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். இன்னும் டிலே ஆகாமல் அடுத்தடுத்து விட்டானுங்கன்னா நல்லா தான் இருக்கும். எனிவே கல்லாக கட்டிடுச்சு போல இருக்குது. அதை செலவழித்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எப்போ காசு இல்லையோ அப்போ மறுபடியும் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது சம்மந்தமாக நம்ம சாட்ஜிபிடி காரன்ட்ட போய் நான் கேட்டதுக்கு, என்னப்பா இந்த நியூஸ் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நான் சாட்ஜிபிட்ட போய் கேட்டேன். மச்சி பார்ட் 1 கன்ஃபார்மு, பார்ட் 2வும் பார்ட் 3 நம்ம ஊர் பஸ் டைமிங் மாதிரி கெஸ்ஸு தான்ப்பா, அவங்க எப்போ வரும்னு சொல்லவே முடியாது
ஸோ கிரன்ச் ரோல் எதை சொல்கிறானோ அதுதான் நீ நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கலாகிது அந்த ChatGPT. ஸோ டெக்னாலஜி எப்படி கலத்து விட்ருக்கானுங்க பாருங்கள். சரி இனிவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் மூவியும் வரது ரொம்ப டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் தரப்புலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டுப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் டிராகன் பால் தரப்புலேருந்து ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ January 25, 2026 வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் பேரை கூட பார்த்தீங்கன்னா கென்கிடோ மாட்சுரி அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சிருப்பானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராகன் பால் ஜி கேக்ராட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் சொல்லியில் கூட அதுக்கு வந்து நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2026 இயர்லியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு கேம் ஆல்ரெடி இருக்கிற கேம் தான் ஸ்பார்க்கிங் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியே டிராகன் பால் தரப்புலேருந்து வந்த கேம் தான். ஸோ இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மேப்பு, ஸோ நியூ கேரக்டர் தான் ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன லீக்ஸ் வந்து சொல்கிறானுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் அனௌன்ஸ்மெண்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்ல போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்கு. ஸோ எந்த அளவுக்கு என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் தர போகிறானுங்கன்னு தெரியல. மேபி அடுத்ததாக வரப்போகிற டிராகன் பால் ப்ராஜெக்ட் ஸோ சூப்பர்லேருந்து ஏதாவது அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் டயமாலேயே கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வெறுப்பு தான் ஆகும். சூப்பராக தான் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லப்படுது. ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக உண்மையா அப்படிங்கிறது தெரியலப்பா. அதுக்கப்புறம் நியூ கேம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ என்ன கேமு அதுன்றது எனக்கு தெரியல. ஸோ டிராகன் பால் தரப்புலேருந்து ஏதோ நியூ கேம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் டோக்கான் பேட்டில் அப்படிங்கிற டிராகன் பால்லேருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேம் தான். ஸோ 4 vs 4 பேட்டில் தான். ஸோ அந்த பேட்டில் கேமுக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தர போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க அப்படின்னா ஸோ டிராகன் பால் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க போகிறானுங்க. இன்க்ளூடிங் மாங்கா, அனிமே, கேம்ஸ், டாய்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பால் ஈவெண்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஸோ இன்ஃபோ வந்து தர போகிறானுங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சரில் கூடிய ஆப் கேம்ஸு, கார்ட் கேம்ஸு, டாய்ஸு, அப்புறம் டிராகன் பால்லேருந்து வரக்கூடிய ஸ்நாக்ஸு, அதாவது ஜப்பானில் தான் எல்லாம் விற்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் தரப்போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஜப்பானில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஜப்பானில் இருந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஜப்பானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ரீ தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலியாக கூட்டு போக முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதுதான் இப்போ டிராகன் பாலில் இந்த நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் எடிட்டர் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டிராகன் பாலுக்கு நியூ மூவி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அதை சம்மந்தமாக ஏதாவது ஒரு இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இப்போ அந்த டிராகன் பால் ஈவெண்ட்லேருந்து வந்த அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக சோலோ லெவலிங்லேருந்து ஒரு அப்டேட்டுப்பா. சோலோ லெவலிங்லேருந்து ஒரு அப்டேட் வரும், அதுவும் இந்த வருஷத்தில் வரும் அப்படின்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் நடந்திருக்குப்பா. என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். சோலோ லெவலிங்கோடைய ப்ரொடியூசரான அட்சுகி கனக்கோ அப்படிங்கிற ஒரு பேர் நினைக்கிறேன். சுத்தமாக எனக்கு வாயிலேயே நுழையில. ஏன்னா ஒரு ஜாப்பனீஸ் நேமு. ஸோ ஜாப்பனீஸ் நேமு அவ்வளோ சீக்கிரத்தை நம்ம வாயில் நுழைஞ்சிடாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து டீஸ் பண்ணியிருந்தார். சம்திங் பிக் ஃபார் இட்ஸ் ஃபேன்ஸ் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த வருஷத்தில் ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, அது பிக்காக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் திஸ் இயர் சம்திங் ட்ரூலி எக்ஸைட்மெண்ட் ஹேப்பன் ஃபார் எஸ்எல் ஃபேன்ஸ், அதாவது சோலோ லெவலிங் ஃபேன்ஸை தான் மீன் பண்ணி சொல்கிறாரு. ஐ எம் சாரி பட் ப்ளீஸ் வெயிட் ஜஸ்ட் அ லிட்டில் லாங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த வருஷத்தில் ஒரு விஷயம் வந்து சோலோ லெவலிங்லேருந்து ஒரு விஷயம் ஹேப்பன் ஆக போகுது, நடக்க போகுது. ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வருஷத்தில் அப்படி என்ன தான் வரப்போகுது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ரொம்ப ஹைப் ஏற்றுறானுங்க. ஆனால் ஸோ 2026 ஆல்ரெடி ரொம்ப ஹைப்பில் தான் எனக்கு இருக்குது. பிளாக் க்ளோவர் வரப்போகுது, ப்ளீச் வரப்போகுது, நருட்டோ பிக் 3 கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிமே, தமிழ் அனிமேஸ்க்கும் நிறைய அனிமே வரப்போகுது. ஸோ அப்படி நடக்கும்போது 2026 ரொம்ப ஹைப்பில் தான் நானே இருக்கேன். சோலோ லெவலிங் வேறு நம்மளை வேறு ஹைப் ஏற்றுறானுங்க. அவங்க என்ன தர போகிறானுங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. மேபி சீசன் 3க்கு ஏதாவது கொடுக்க போகிறானுங்களா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது மூவியோட அப்டேட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா. மூவி வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் 2026 லேட்டில் வரப்போகுதுன்ற மாதிரி ஸோ லீக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா டீமன் ஸ்லேயரோட சக்ஸஸை பொறுத்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே மேக் பண்ணி 2026 கொடுக்க போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை வேணால் உண்மையாக்க போகிறானுங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. இல்லாட்டி ஏதாவது கேம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்களான்னு ஐடியாவே இல்லை. ஆனால் சோலோ லெவலிங்லேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கானுங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன் அது என்ன மாதிரியான அப்டேட் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது சோலோ லெவலிங்லேருந்து இன்னொரு அப்டேட் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட லைவ் ஆக்ஷன் வந்து விட போகிறானுங்களா சோலோ லெவலிங் தரப்புல இருந்து. ஸோ 7 எபிசோடு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இன்னும் ஃபிலிம்ஸ் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ ஏப்ரல் 2026 ஷூட்டிங்குமே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அப்படி ஆரம்பிச்சானுங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து 2027 ஸோ சோலோ லெவலிங்கோடைய
லைவ் ஆக்ஷனுமே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ என்னடா இது சோலோ லிவிங்லேருந்து இவ்வளோ அப்டேட் குபிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. எனவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய வருஷமாக அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக லிங்க் லீக் அனிமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நல்ல அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து சைனா வந்து மேக் பண்ண அனிமே. ஸோ இந்த அனிமையோட ஜாப்பனீஸ் டப் வெர்ஷன் வந்து வரப்போகுதான். ஸோ பிப்ரவரி 4 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது சம்மந்தமாக நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அடுத்தது நம்ம மக்காட்டோ ஷின்காய், இவரை கேள்விப்படாமல் யார் இருக்க மாட்டீங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபேமஸான கிரியேட்டர், யுவர் நேம், வெதரிங் வித் யூ, அப்புறம் சுசுமே அப்படிங்கிற இந்த 3 மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கிரியேட் பண்ணது. ஸோ எனக்கு ஃபேவரட்டான அந்த மூவின்னு எடுத்தோம்னா இந்த மூவி கண்டிப்பாக இந்த 3 மூவியுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த 3 மூவியும் அவ்வளோ கிரேட்டான மூவினே சொல்லலாம். ஸோ 4வதாக ஒரு மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்டேட் கொடுத்துருக்காருப்பா. அப்கமிங் அனௌன்ஸ்மெண்ட் இந்த 2026 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் லுக் லைக் இட் வில் பி திஸ் இயர் when I can finally share concern detail about my new film that I've been preparing for a long time அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸோ நியூவாக ஒரு மூவி வரப்போகுது. ஸோ அதை டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 4வதாக வரப்போகிற மூவி வந்து எப்படி அமைய போகுதுன்னு தெரில. அதுவுமே நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரொமான்ஸ் மூவியாக தான் இருக்கும். ஆனால் அவரோட அந்த அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ரொமான்ஸ் கதையிலேருந்து எப்பவுமே ஸ்கிப் ஆக மாட்டார். ஸோ சூப்பராக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ 4வதாக வரப்போகிற மூவியும் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஸோ நானும் போய் பார்க்கணும். ஸோ 2026 பேத்திட்டே போகிறானுங்க. ஸோ எப்படி அமைய போகுதுன்றது தெரியலப்பா அந்த 2026 முடியறதுக்குள்ளே. ஸோ நம்ம அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேனப்பா. ஸோ அடுத்ததாக ரீசீரோவில் வந்து ஒரு அப்டேட்டுப்பா. ஸோ ரீசீரோ வந்து இது வரைக்கும் வந்து 10 வருஷம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கே 10 வருஷமாக எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. 2017 வந்தானுங்க போல இருக்குது. ஸோ 2026 சேர்க்கும் போது 10 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த 10th இயர் பொறுத்து அவங்க வந்து 10th ஆனிவர்சரி பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை வந்து கண்டக்ட் பண்ண போகிறானுங்க நைட்டு ஜனவரி 17. ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது எந்த மாதிரியான ப்ரோக்ராம் அமைய போகுது, ரீசீரோலேருந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறது புதுவாக தரப்போகிறானுங்களா அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ 10th ஆனிவர்சரி பொறுத்தாவது நம்மளுக்கு தமிழ் டப் கொடுத்துருவாங்களா, எனக்கு வந்து நல்லா எனக்கு வந்து ஒரு நப்பாசை தான். ஸோ 10th ஆனிவர்சரிக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூவாக தமிழ் டப் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ எனிவே ரீசீரோலேருந்து ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. ஸோ இதோட இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போடலாங்க. இந்த வீடியோவில் நிறைய மேஜரான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். எல்லாமே பாப்புலரான அனிமையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ இந்த அனிமேஸில் எந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.